ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகி விலாக்ஸ். நமக்கு இன்றைக்கி ஒரு ஈவினிங் விலாக் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு எப்பவும் மாதிரி அல்லுன்னு சாப்பாடு கொடுத்துக்கலாம். சத்து மாவு கஞ்சி தான் கொடுக்குறேன். அது எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஏதோ 2 வாய் தான் சாப்பிடுவாங்க. அவள் எப்போவுமே சாப்பிட்றது இல்லை. அது விளையாட்டு காமிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விட்டேன். ஊட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம மேடம் நல்லா விளையாடிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு காக்கா வந்தேன்னா காக்காவுக்கு சாப்பாடு போட்டாச்சு. அதுக்கப்புறம் பால்கனியில் உள்ள செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றினேன். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் வாசலெல்லாம் நல்லா பெருக்கி விட்டுலங்க. விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி வாசல் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயும் எல்லாமே பெருக்கினதுக்கப்புறம் சாயந்தரம் டீ கூட ஆல்வள்ளி கிழங்கு தான் அவிச்சேன். இந்த ஆல்வள்ளி கிழங்கெல்லாம் நல்லா க்ளீனாக கட் பண்ணி தண்ணி ஊற்றி அடுப்பில் வேக போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் கழுவுறதுக்கு இருந்தோமா, அதெல்லாம் கழுவிட்டேன். கழுவுனதுக்கப்புறம் ஆல்வள்ளி கிழங்கு கூட குடிக்கிறதுக்கு பிளாக் டீ தான் போட்டோம். அது கூட நம்மளுக்கு ஒரு சட்னி அரைக்கலாமா? பச்சை மிளகா சட்னி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு, அப்புறம் தேங்காய் எண்ணெயில் ஊற்றி ஒரு சட்னி அரைப்போம். அதுதான் ஆல்வள்ளி கிழங்கு கூட தொட்டு சாப்பிடுவோம். டீ கொதிச்சாச்சு. ஆஃப் பண்ணி மூடி வச்சதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகா சட்னி அரைப்போம். நல்லா இடிகளில் போட்டு இடிச்சிட்டு அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சூப்பராக டீ எல்லாம் குடித்தாச்சு. குடித்ததுக்கப்புறம் விளக்கு ஏற்றுற வழியை பார்த்தேன். விளக்கு ஏற்றி திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அள்ளிக்கூட்டன்னு விபூதி சாப்பிட வேணுமா, அதான் சாப்பிட கொடுத்துட்டேன். அள்ளிக்கூட்ட சாமி கும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வாசலில் விபூதி ஊதுவத்தியெல்லாம் வச்சதுக்கப்புறம் நைட்டு டிஃபனுக்கு உள்ளதுக்கு இன்றைக்கி சப்பாத்தி அப்புறம் மீல் மேக்கர் குழம்பு தான் செய்கிறோம். சப்பாத்திக்கெல்லாம் பிசைஞ்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் மீல் மேக்கர் குழம்புன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லையா, அதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறேன். இஞ்சி தான் அதிகமாக எடுத்துக்க, பூண்டு விற்கிற விலைக்கு பூண்டு கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். கட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டோம். அரைச்சதுக்கப்புறம் அது ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சாச்சு.
அதுக்கப்புறம் மீல் மேக்கர் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது கடுகு, சோம்பு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு வதக்கி மீல் மேக்கரை போட்டு எல்லா மசாலையும் எடுத்து போட்டுக்கணும். மசாலா எல்லாம் போட்டு மசாலா பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கப்புறம் மீல் மேக்கர் போட்டு கலரி தேவையான அளவு தண்ணி ஊற்றினா அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், குழம்பு ரெடியாகி சப்பாத்தி சுட்டு நைட்டு டின்னர் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் சப்பாத்தியில் எடுத்து வச்சு ஹஸ்பண்டு சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் படுத்துட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். இன்னொரு நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.